ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்கள். இது உங்கள் லைஃப்பில் சில ஆச்சரியங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்க. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க நடந்ததுன்னு நீங்கள். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தயாராக இருங்க. இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது. அதுவும் ஆச்சரியமாக நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் ஒருத்தொருத்தர் வாழ்க்கையிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகுது. இதுதான் அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்கள். நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கல் நடக்குமா? நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுமா? ஏன் ஏற்படாது? ஏன் ஏற்படக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் குனிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம லைஃப்பில் ஏன் நமக்கு நல்லதே நடக்காதா? எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எவ்வளோ சாமி கும்பிட்றோம், எவ்வளோ நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறோம். அப்படி இருந்து நமக்கு ஏன் இப்போ நல்லது நடக்காதா? நடக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். நிச்சயமாக நம்புங்க, நல்லது நடக்கும். நிச்சயமாக இது நடக்கும். தைரியத்தை வரமாக கொண்ட மேஷராசிக்காரவங்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியத்திற்காக பிறந்தவர்கள். தைரியம்தான் உங்களுடைய இரத்தத்தில் ஓடுது. சார் முடியாதுன்ற இல்லை சார் மேஷராசிக்கு. அதை நான் பார்த்துப்போம் சார். நான் சின்ன வழி கிடைச்சா கூட போதும் சார், நான் பெரிய கோட்டையை ஆள முடியும் சார். இதுதான் மேஷராசியோட பலம். அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இப்போ வரக்கூடிய ஆச்சரியங்கள் என்ன? அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்கள் என்ன? ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க, எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் நம்புங்க. முதல்ல நீங்கள் இந்த இடத்துல இந்த செய்தி எனக்கு வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அரசாங்க ரீதியாக இருக்கலாம், பெரிய மனுஷங்களோட சப்போர்ட்டாக இருக்கலாம். நம்ம இவ்வளோ நாள் இந்த விஷயத்துக்கு தாங்க எதிர்பார்த்தேன், ஆனால் அதை விட்டுட்டேன் இடையில. அப்போ அந்த விஷயத்துக்கான லாபம், எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நீண்ட நாளாக காத்திருந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இது நிதர்சனமான உண்மை. அடுத்தது, உங்கள் திறமைக்கு திடீர்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. முக்கியமாக கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிறவங்க, அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணவங்க, அரசியலில் ஏதாவது ஒரு ஈடுபடணும்னு நினச்சவங்க, உங்கள் லைஃப்பை இப்படி பப்ளிக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சவங்க, இவங்களுக்கு உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களை இப்போ மதிப்பாக உணர ஆரம்பிக்க போகிறாங்க. உங்களை வாழ்த்த போகிறாங்க, உங்களை வரவேற்க போகிறாங்க. இது நடக்கும். மூணாவது, ஒரு நின்று போன காரியம். சார் இது என் லைஃப்பில் நடக்காதுன்னு நினச்சி விட்டுட்டேன் சார், ஹோல்டு பண்ணது கூட பரவாயில்ல, நான் டெலீட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன்னு சொன்ன காரியம் மீண்டும் வேகமாக நகரும். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முடியாதுன்னு நினச்ச காரியம் இது நடக்குமா அப்படி நினச்ச காரியம் ரொம்ப சாதகமாக முடிய போதுங்க. இது வேலை சம்மந்தமாக, ஒர்க் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக பெரிய முதலீடை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு, கடனை வாங்கிட்டோமே இது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கதவை தட்டப்போகிறது. ஆமாங்க, நிதர்சனமான உண்மை. ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும். உடனே வீட்டு கதவை தான் தட்டும் நினைக்காதீங்க. கூகுளில் கூட திடீர்னு மெசேஜ் வரும். ஆமாம், இன்றைக்கி இல்லை நெட்டு தானே வீடு, லேப்டாப்பை திறந்தீங்கன்னா அதில் நமக்கு தேவையான ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வரும். ஆமாம், இதை சரியாக பயன்படுத்திங்க. அதுதான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். பண விஷயத்தில் எதிர்பாராத நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது மேஷராசிக்காரர்களே. பண விஷயத்தில் எதிர்பாராத நிம்மதி கிடைக்கப் போகுது.
இந்த பழைய வரவுகள், இந்த வரவு செலவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய கடன், இந்த பாக்கி, இதையெல்லாம் அடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. புதிய நல்ல விஷயங்கள், நமக்கு எவனா பணம் கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருந்தான் பாருங்கள், அவன் நமக்கு பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. மனநிறைவு, பணத்தால் மனநிறைவு ஏற்பட போகுதுங்க. இது நிதர்சனமான உண்மை. உங்கள் தலையெழுத்து மாறப்போகிறது. உங்களை பற்றி ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வச்சுருப்பாங்கல்ல, இந்த முன்னாடி பின்னாடி தெரியாதவங்க கூட, அவங்க இப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. அது மாதிரி நீண்ட நாள் ஆசை நிச்சயமாக நிறைவேறுவதற்கான ஒரு அறிகுறி வரும். இது ஒரு சிறிய தொடக்கம், மாற்றத்திற்கான வழி. அதை கப்புன்னு பிடிச்சிங்க. நிச்சயமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், டெஃபினெட்லி நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் முக்கியமாக எதிர்காலத்திற்கான தேவையாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ மாறும். ஒரு சாதாரணமான சந்திப்பு கூட நல்ல வாய்ப்பை உருவாக்கும். என் மேஷராசி உறவுகளை, சாதாரணமான சந்திப்பாக இருக்கும், அது என்னங்க அது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு, அந்த சந்திப்பு கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கும். இதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு விஷயம் முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, அப்போ நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை, அது உங்கள் திறமையை உணர்த்தும். இந்த மேஷராசிக்காரர்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா? இவ்வளோ நாள் இந்த திறமைக்கு தாங்க நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தோம். அந்த திறமை கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படக்கூடிய நேரம். இதை விட ஒன்று சொல்கிறேன், நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இது ரொம்ப தைரியமாக நம்புங்க. நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக மேஷராசிக்கு ஆரம்பமாகுது. இதை சாதாரணமாக கணக்கு போட்டுறாதீங்க. இந்த காலகட்டம் வெறுமை இது என்னங்கன்னு நினச்சிடாதீங்க. நிச்சயமாக வியப்பூட்டும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறது. நம்ம இந்த பிரபஞ்சம், இந்த ஆச்சரியம் நிறைந்த உலகத்தில் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்கள், நம் தலையெழுத்தில் ஆண்டவன் இப்படியும் எழுதியிருக்கிறானா, பரவாயில்லையே அப்படின்னு நாமளே வியக்கக்கூடிய வாய்ப்புகள். நிச்சயமாக நல்ல விஷயங்களோடு பயணிப்போம். இது நல்லது நடக்கிறதுக்கான காலம். சும்மா ஜஸ்ட் அப்படி தள்ளி விட்டுறாதீங்க. நான் சொன்னது இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கப் போகுது. இதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அந்த முருகபெருமான் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன், சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன். இந்த முருகன்கிட்ட பேசுங்க. சின்னதாக வேல் ஒன்று வாங்கி வச்சு, இந்த பாருங்கள், இந்த கை அளவுக்கு வேல் வாங்கி வச்சு வீட்டில் செவ்வாய்க்கிழமை பிரதிஷ்டை, அந்த வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த வேலை அதுக்கு ஒரு உரு கொடுங்க. சரவண பவ மந்திரம் சொல்லுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, அந்த வேலோடு பேசுங்க. வேலோடு பேசுங்க. வேல் பேசுமான்னு கேட்பீங்க, நிச்சயமாக பேசும். ஒரு படம் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஒரு அம்மா ஃபேன் கிட்ட பேசுது. அந்த ஃபேன் பேசுதுங்க, நம்புவீங்களா? அது மாதிரி தான் ஃபேனே பேசும்போது வேல் பேசாதா? அப்போ நம்பிக்கை இருக்கிற இடத்தில் எதுவும் பேசும். சாத்தியமான நேரம் ஆரம்பங்க, இது சத்தியமாக சொல்கிறேன். சாத்தியமான நேரம் ஆரம்பம், இது சத்தியமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் பிரிஸ்காக இருங்க, தளர்வு அடைஞ்சிடாதீங்க. இந்த நான் சொன்ன விஷயங்கள் நடக்கிறது உறுதியாக இருக்குது. ஏன்னா கிரக நிலைகள், சனியோடைய ஆற்றல், குருவுடைய ஆற்றல், ராகு கேதுவுடைய ஆற்றல் இப்போ உங்களுக்கு சகாயமாக இருக்கிறதுனால இந்த 9 மாதத்தில் 9 மாதத்திற்குள் இதுக்குள்ளே அந்த பிளான்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இது நடந்தே தீரும். நல்லது நடக்கும். என்றைக்கும் இந்த சகோதரன் உங்களோடு இருப்பேன். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். நல்லது நடக்கும். இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோவாக விட்டுடாமல் இதை மீண்டும் ஒரு தடவை கேட்டுட்டு இதையெல்லாம் உள்வாங்குங்க. முடிஞ்சால் ஒரு பேப்பர் பேனால் எழுதிக்கிங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இதில் எந்தெந்த கட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு எதெல்லாம் நடக்கணும்னு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கிங்க.
மீண்டும் ஒரு தடவை கேட்கணும். ஒரு பேப்பர் பேனாவில் இதை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத அந்த பேப்பரில் கடைசியாக எழுதுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்பிக்கையோடு கமெண்ட் போடுங்க. என் பிள்ளைங்கள் கமெண்ட் போடுற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். நாம் எவ்வளோ நம்புகிறோமோ இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும். ஆச்சரியமான உலகம், எது வேணாலும் நடக்கும். சின்ன விதை பெரிய மரமாக மாறும். நம்மளாம் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஆளுமை பொருந்திய மனிதர்கள் நம்ம எல்லாரும். அதனால் நமக்கு எல்லாம் ஆண்டவனுடைய கருணை கண்டிப்பாக உண்டாகும். சரிங்களா? இதை இதுவரைக்கும் நடந்ததை பேசியிருந்தேன், இது நடக்க போகிறத பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக 1 by 1 உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள். அடுத்த வர பதிவில் பார்த்திங்கன்னா சில புத்தகங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த புத்தகங்களை பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பிரம்ம ரிஷியாருடைய புத்தகம் நிறைய பதிகங்கள், நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கார் பிரம்ம ரிஷியார். அது விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு அபிராமி அந்தாதியை அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் வரக்கூடிய பதிவுகளில் நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை, மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இந்த பிரம்ம ரிஷியாருடைய இவர் எழுதியிருக்கிற இந்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த வரக்கூடிய பிரம்ம ரிஷியார் பதிப்பகத்திலிருந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவில் இந்த புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு அழகான காட்சிகளாக கொடுக்க போகிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிச்சயமாக நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.